ஹாய்ங்க, ஹலோங்க, வணக்கங்க. இன்னைக்கு நான் என்ன இன்ட்ரஸ்டிங்கான செய்தி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி குடுக்குறா? ஆழ்கடல்ல இருக்க அரிய வகை உயிரினங்கள் நம்ம சென்னைக்கு வந்திருக்காங்க. அது ரொம்ப ஆபத்தானதுன்னு வேற சொல்றாங்க. அது ஏன் சென்னைக்கு வந்துச்சு? எப்படி வந்துச்சுன்றத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் வாங்க. அதிக விஷத்தன்மை கொண்ட இந்த ப்ளூ பட்டன் டிராகனும், நீலக்கடல் டிராகனும் சென்னை பெசன்ட் நகர் பீச்ல இருக்கிறதா சொல்லியிருந்தாங்கங்க. அதுவும் அதிக விஷத்தன்மை உடைய கடல்வாழ் உயிரினம் அரிய வகை ஒன்றாங்க. இந்த அரிய வகை உயிரினத்த பத்தி என்விரான்மென்டல் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்ற அமைப்புல இருந்து ஸ்ரீவர்ஷன் ராம்குமார் அப்படின்றவர் ஊடகங்கள்ல தகவல் குடுத்திருந்தாருங்க. அந்த தகவல் என்னன்றத பார்ப்போம். அதாகப்பட்டது என்னன்னா, நூற்றுக்கணக்கான உயிரினங்கள் கடல்ல இருந்து இறந்து வெளிவந்த சிச்சுவேஷன்ல, இந்த மாதிரியான அரிய வகை உயிரினங்கள் வெளிய வந்திருக்குங்க. இருந்தாலும் உயிரிழப்புகள ஏற்படுத்தக்கூடிய ஆபத்தான மீன் இல்லன்றத நம்ம மைண்ட்ல வச்சுக்கணுங்க. இது ஒரு ஆறுதல் தரக்கூடிய செய்தியா நம்ம வச்சுக்கலாம். இந்த ப்ளூ பட்டன் மீன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ரவுண்டா ஒரு பட்டன் மாரி இருக்குமாம். கிட்டத்தட்ட ஜெல்லி ஃபிஷ் டைப்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா, வினோதமா தோற்றமளிக்கக்கூடிய இந்த ப்ளூ டிராகன் எப்படின்னா, ஆழமான பெருங்கடல்ல மட்டும் தான் வசிக்கும் அப்படின்னு சொல்றாங்க கடல்சார் ஆராய்ச்சியாளர்கள். அழகு ஆபத்தானது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாரி தான் இந்த மீனோட தோற்றமும் நமக்கு தெரியுது. என்ன அப்படின்னா, ஆ வெளிப்புறத்தில ஒரு ப்ளூ கலராவும், இதோட சென்டர்ல ஒரு சில்வர் கலராவும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த உயிரினமானது எப்பயுமே தனியா இருக்காதாம். அது எப்பயுமே ஒரு கூட்டம் கூட்டமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நம்ம எல்லாம் இந்த மீன செல்லமா நீலக் கடல் படையினர் அப்படின்னு சொல்லலாம். இந்த அரிய உயிரினம் கடல்ல இருந்து எப்படி வெளிய வந்திருக்கும் அப்படின்னா, மிக்ஸாம் புயல்ல வந்திருக்கும் அப்படின்னு சொல்றாரு நம்ம தமிழ்நாட்டோட வனவிலங்கு துறையோட வனவிலங்கு காப்பாளர் பிரசாந்த் அவர்கள் சொல்லியிருக்காரு. ப்ளூ டிராகன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அரிய உயிரினம் கடல்ல இருந்து, அதுவும் ஆழ்கடல்ல இருந்து கடற்கரைக்கு வெளிய வந்திருக்கிறது அரிதிலும் அரிய விஷயம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாருங்க. இந்த அரிய வகை உயிரினத்த பொதுமக்கள் யாரும் தொடாம இருக்கிறது நல்லது தான் அப்படின்னு சொல்லி அவர் அறிவுரையும் குடுத்திருக்கிறாருங்க. இந்த ப்ளூ பட்டன் அப்படின்ற உயிரினத்த தொட்டோம்னா, நம்ம உடம்புல அரிப்புகளும், தழும்புகளும் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாம இந்த 2 அரிய வகை உயிரினங்கள் தொடர்ந்து கடலோரங்கள்ல தரையில இருந்துச்சுன்னா சீக்கிரமே இறந்துருமாம். ஏன் அப்படின்னா, இந்த உயிரினங்களால பகல்ல இருக்கக்கூடிய வெப்பநிலைய தாங்க முடியாதாங்க. இந்த மாரி அரிய வகை உயிரினங்கள்லாம் கடலோரங்கள்ல கரை ஒதுங்கி இருக்கிறதா சொல்றாங்க. இதனால என்னன்னா, குழந்தைங்கள், பெரியவங்க எல்லாருமே பீச்சுக்கு போறவங்களா இருந்தீங்கன்னா, கொஞ்சம் பார்த்து பத்திரமா சேஃபாவே போயிட்டு வாங்க. ஏன்னா, அழகானது ஆபத்தானதும் கூட. சரிங்க. அடுத்த வாரம் வேற ஏதாவது இன்ட்ரஸ்டிங்கான கன்டென்ட் ஏதாவது இருந்தா எடுத்துட்டு வரேன்.